வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ ஒன்று. இது என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும், யார் ஊட்டணும், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதையாக சொல்லி அப்படியே அதை கொண்டு போகலான்னு. இது வாழ்நாளில் என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த இடத்துல யார் வந்தாலும் திருப்தியாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவார். ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு பெரிய மகரிஷி ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தார். வரும்போது இவர் வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னும்போது, ஐயா நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து உங்களுக்கு கடையில் நான் சமையல் பண்ணி போட்டுறேன்னு. அப்போ அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு மனைவி கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி வந்திருக்காங்க, சமையல் சீக்கிரமாக பண்ணி போடுங்கன்னு. அப்போன்னு மனைவி சொல்கிறாங்க, இப்போ நான் பண்ண முடியாது எங்க, ஏன்னா நான் இந்த தூரமாக இருக்கேன், மாதம் தள்ளி போயிருக்கு, இது தீட்டரில் இருக்கேன் அப்படின்னு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே பக்கத்தில் ஒரு வேலைக்காரியை வர சொல்லி, பக்கத்து வீட்டுக்காரங்களை வர சொல்லி, கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரியை வச்சு சமையல் பண்ணி போட்டார். அவர் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகும்போது என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வெள்ளி சொம்பு இருந்தது. அது அவர் கண்ணை கொஞ்சம் மயக்கி எடுத்துன்னு போயிட்டார். அதை அந்த மகரிஷி அவர் போயிட்டு அப்புறமா யோசிக்கிறார், ஐயோ நான் ஒரு இவ்வளோ பெரிய மகரிஷியாக இருக்கேனே, எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு தான் துறவியத்தை மேற்கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு சொம்பு மேலே ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேனேன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு திருப்பி சாயங்காலமாக அவர் வீட்டுக்கு ஐயா இது நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, என் மனசு சஞ்சலமாகிடுச்சு, தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டில் இந்த சொம்பை எடுத்துன்னு போயிட்டேன், இந்தாங்கன்னு கொடுத்துட்டாரு. அப்போ அவர் சொன்னார், ஐயா இது உங்கள் மேலே தப்பு இல்லை, ஒரு மகரிஷியாக இருந்து நீங்கள் வரும்போது இன்றைக்கின்னு பார்த்து என் மனைவி தீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சமைக்க வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரு வேலைக்காரங்க ஒருத்தங்களை வர வச்சு, அவங்க யாருன்னு தெரியாது, அதனால் அவங்கள வேலைக்காரங்களை வர வச்சு அவசரமாக சமையல் பண்ணி போட்டேன். அந்த குணாதிசயம்தான் அவங்க கையால் பண்ணதை சாப்பிட்டதோட இதுதான் உங்களோட மனசு மாறிச்சு. மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி கிட்ட சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் போய் நீ பீஷ்மாச்சாரிக்கிட்டலாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்போ அந்த திரௌபதி சொல்கிறாங்க, அன்னைக்கு என்னுடைய துரியோதனை என்னை இழுத்துன்னு போகும்போது இவ்வளோ பெரிய நீங்கள் சொல்கிற அந்த மகரிஷிகள்லாம் அமைதியாக தானே இருந்தாங்க, ஏன் அவங்க எனக்கு இது அன்றைக்கி ஒரு நியாயம் சொல்லவே இல்லையே, இவங்கக்கிட்ட நான் போய் ஏன் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நேரில் போ, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு, இதுக்கான விடையை நீ அங்கே தெரிஞ்சுப்ப. திரௌபதியும் போகிறா. அப்போ அந்த பீஷ்மாச்சாரி சொல்கிறாரு, அன்றைக்கி நான் துரியோதனனோட வீட்டில் சாப்பிட்டோமா, அந்த சாப்பாட்டில் ஓடின ரத்தம்தான் அந்த உடம்பு, அதனால நியாயன்றது அங்கே தெரியாமல் இருக்குது, அதனால் அன்றைக்கி அது தப்பு, இன்றைக்கி இவங்க தொடுத்த அன்பில் எல்லா ரத்தமும் வெளில போயிடுச்சு, இன்றைக்கி என் மனசால் நான் மன்னிப்பு கேட்குறேன். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நாம் ஒன்று இறைவனுக்கு பண்ணும்போதோ பெரிய பெரிய குருக்களுக்கு பண்ணும்போதோ இந்த தீட்டுன்றதை ஒன்றுத்தை முதல்ல யோசிக்க வேண்டாம். இறைவனோட படைப்பில் பெண்களை படைத்தது எல்லாமே இறைவன் தான். இந்த காலத்தில் இந்த இதெல்லாம் வருன்றது தெரிஞ்சது. ஆனால் ஐயோ அன்றைக்கி நான் இறைவனுக்கு பண்ண முடியாமல் போகுது அப்படின்றதுனால இறைவனுக்கு குறை வைக்காமல் நம்ம சரீரத்தில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுடைய பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நான் வேலைக்கு போகிறேன், அதனால் வீட்டில் அந்த இதில் கிரீச்சில் விட்டுருக்கேன், வீட்டில் ஆளை வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க சாப்பாடு அன்பாக தான் ஊட்டுவாங்க, அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்க கரெக்டாக நேர்மையாக நியாயமாக வேலை செய்வாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு உள்ளே போகிற உணவில் குணாதிசயங்கள் மாறும். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அவசரமாக சாதம் வெடிச்சிட்டு அவங்க அந்த வேலை இந்த வேலைன்னு போனால் கூட அந்த அவங்களுடைய அதே சுபாவத்தில் தான் அந்த பசங்க வளர்ந்தாங்க. இப்போ சுபாவங்கள் மாறிடும். ஏன்னா நாம் பசங்களை வளர்க்க வேண்டியவங்க வீட்டில் இல்லை, இதுதான் பிரச்சனை. இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரி இருக்கேன், என்னோடய மாமியார் இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, இதனால் முதியோர் இல்லங்கள் போகிறது கம்மியாகும். யாருக்கோ ஒரு வேலைக்கு வச்சு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு பதிலாக என்னோடய சொந்த பந்தத்தை என் வீட்டில் வர வச்சு அவங்க கையால், ஏன்னா நம்மலாம் ஒரே ரத்தமாக இருக்கும், அந்த ஒரு மனசு நிம்மதி இருக்கும். சுபாவங்கள் குழந்தைங்களுக்கும் மாறாது. ஸோ நல்லா யோசித்து பாருங்கள் மக்களே. ஒரு விஷயத்த சொல்ல 9 விஷயமாக அது எங்கெங்கேயோ போகும். சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு. என்றைக்குமே நம்ம குழந்தைக்கு நம்ம கையால் சமையல் பண்ணி நம்ம கையால் ஊட்டுவோம். நம்மளுடைய சுபாவங்கள் நம்மளுடைய குணாதிசயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாயலாக மாறும். அப்படி நம்மளால் பண்ண முடியலையா, நம்ம உறவுகளை நம்மளோடையே வச்சுக்கோங்க.
ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சுபாவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு என்ன வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமையல் பண்ணி உங்கள் கையால் ஊட்டுங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.